அபிஷேகத்தில் கர்த்தர் இறங்கி வர போகிறார். தேவ பிள்ளைகளே, ஏதோ மியூசிக் வாசிக்கிறதுனால, நல்லா சத்தம் போட்டு பாடுறதுனால, வாசிக்கிறதுனால ஆவியானவர் வருகிறவர் அல்ல. உண்மையா கூப்பிட்டு நம்ம மேல பரிசுத்த ஆவியானவர் வரணும். ஹல்லேலூயா. அமைதியாய் வருவார் தேவ பிள்ளைகளே. அமைதியாய் இறங்கி வருகிற கர்த்தர் உண்மையா கரங்களை உயர்த்தி ஒரு ஆண்டவரை பார்த்து கேளுங்களேன். கர்த்தர் சிலரை தொட போகிறேன் என்று சொல்லுகிறார். சில அந்நிய பாஷையில் வரங்களினால நிரப்பப்பட போகிறேன். சில நேரம் அந்த அபிஷேகத்தை கத்த ஊற்ற போகிறது. தயவுசெய்து யாரும் இந்த பிரேயரை ஏனோ நினைக்காதீங்க. 39 நாள் காத்திருந்து இப்ப நம்ம கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. ஹல்லேலூயா. இது நான் சொல்லல தேவ பிள்ளைகளே, வேதவசனம் சொல்கிறதாலவா கரங்களை தட்டி கர்த்தரை அபிஷேகப்படுத்தி பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஒரு புதிய அபிஷேகத்தினால உங்க கரங்களை கர்த்தருக்கு வந்திருக்கு. உண்மையா கரங்களை உயர்த்தி கேளுங்க பார்க்கலாம். ஆவியானவரே எங்க மேல இறங்கி வாங்க ஆண்டவரே. ஆவியானவர் இறங்கி வரும்பொழுது என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்குள் காணப்படுகிற எல்லா சுயங்கள் சாகும். பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். எத்தனை பேர் கேட்க போறீங்க? எத்தனை பேர் கேட்க போறீங்க? இப்ப அந்த அபிஷேகம் ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. இப்ப அந்த அபிஷேகம் ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. தாகமா யார் நிக்கிறீங்களோ உங்க மேல அந்த அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். தாகம் உள்ளவங்க கர்த்தர் அந்த அபிஷேகத்தை ஊற்ற போகிறார். ஹல்லேலூயா. உண்மையா கேளுங்க. ஒரு நிமிஷம் ஒரு ஜெப தியானத்தோடு கேளுங்க பார்க்கலாம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, எதற்காக இந்த ஆராதனை? கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியா. எப்போது நம்ம கண்டினியூஸா கர்த்தரை மகிமைப்படுத்த முடியும்? பரிசுத்த ஆவியானவர் வாழ்க்கையில வரும்போதுதான் நீ கர்த்தரை மகிமைப்படுத்த முடியும். ஹல்லேலூயா. அதனால இப்ப அந்த அபிஷேகத்தை கர்த்தர் மேல ஊற்ற போகிறார். சிலர் மேல மாத்திரம், சிலர் மேல மாத்திரம். இப்போ தனக்கு ஆரம்பித்து விட்டது. கரங்களை உயர்த்துங்க. வாயை மாத்திரம் திறந்து கர்த்தாவே என் மேல ஊற்றப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. அந்த அபிஷேகத்தின் கர்த்தர் இப்பொழுது சிலரை தொடுகிறார், சிலர் தடப்படுகிறார்கள். அந்த அபிஷேகம் இந்த சின்ன கூட்டத்தில் இறங்க ஆரம்பித்து விட்டது. சந்தேகப்படாத சகோதரியை பரிசுத்த ஆவியானவர் தொட்டுக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் உன்னை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது அபிஷேகத்தின் வல்லமையை இப்பொழுது பெற்றுக்கொண்டு நாம் போராத நாளிலே உன் முக பிரகாசம் அநேக காலத்தக்கதான் உன்னை கர்த்தர் நிரப்ப இப்பொழுது நடுவில் வந்திருக்கிறார். சிலர் இருக்கிற வியாதிகளை கர்த்தர் இப்பொழுது தொடுகிறார். வியாதி குணமாகிறது. இப்ப அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. ஆவியானவர் எங்கேயோ அங்க விடுதலை. அபிஷேகம் என்னால இருக்காத என் அன்பு வாலிப தம்பி, உன் மேல கர்த்தருடைய அபிஷேகம் இப்பொழுது இறங்குகிறது. கர்த்தருடைய அபிஷேகத்தை என்னால நிற்கிற நேரம் இதால கர்த்தர் இறங்கி வர ஆரம்பித்து விட்டார். உன்னை தொடுகிறார். கேட்கிறீங்க ஆண்டவரை பார்த்து? எனக்கு தேவ பிள்ளையே, ஏசப்பா நம்ம மத்தியில வந்து நிற்கிறார். கண்ணீரோடு ஏசப்பாவை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். தாகமுள்ளவனுக்கு தண்ணீரை ஊற்றுவேன், நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன்.
உன் மேல இப்ப வைக்கப்படும், இப்பொழுது வைக்கப்படும். இங்க நீங்க ஜெபிக்க 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 உன் குடும்பத்தில் காணப்படுகிற எல்லா அந்தகார கிரியைகளை கர்த்தருடைய தூதர்கள் இறங்கி முறியடிக்கிற ஒரு நேரம். இங்க ஜெபிக்க ஜெபிக்க உன் ஊழியத்துக்கு விரோதமாக போராடுகிற பொல்லாத கிரியைகள் ஓடுகிற இயேசுவின் நாமத்தினால். சொல்றீங்க ஊற்றுமையா உங்க வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறோம். சொல்ல மாட்டா ஊற்றுமையா உங்க வல்லமையை உதவும் தாகத்தோடு கர்த்தருடைய வார்த்தை நம்மை தொட போகிறது. கரங்களை தட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சொன்ன சந்தோஷமோ அவ்வளோ சந்தோஷம் எனக்கு இருக்குதுங்க. ஏன்னா கர்த்தருடைய பிரசன்னம் வந்திருக்கிறது. கரங்களை தட்டு. ஹல்லேலூயா. தந்தை தாயிலும் அவர் மேலானவர்.
நாளும் சுமப்பவர். இது சொல்லும் பொழுதே கண்ணீர் வருகிறது. தந்தை தாயிலும் மேலானவர், தாங்கி என்றோ என்னை சுமப்பவர். பெற்ற தாய் மறந்தாலோ நீங்க மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலோ என்னை வெறுப்பதில்லையே. தாய் மறந்தாலோ நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலோ என்னை வெறுப்பதில்லை. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? கர்த்தர் மத்தியிலே கடந்து வந்து ஆராதனை ஆசீர்வதித்து கொடுத்தாரு. அவருக்கே சகல துதிகன மகிமை செலுத்துகிறோம். எல்லா கரங்களை தட்டி அப்பா நாமத்தை மகிமைப்படுத்தி, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. எல்லாம் உட்காருங்க. இந்த நாளில் கூட இந்த 40 நாள் ஜெபத்துக்கு கடைசி நாள் முடிவில் நம்ம மத்தியில் ரெவரண்ட் ஜோசுவா மோசஸ் அவங்க நம்ம மத்தியில் வந்திருக்கிறாங்க. தேவனால் வல்லமையாய் பயன்படுகிறதான ஒரு பாத்திரமாக இருக்கிறார். அல்லேலூயா. அவங்க மலேசியாவில் அவங்க பல வருஷம் அங்கேருந்து கர்த்தருக்காக சேவை செஞ்சு ஊழியம் செய்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் வந்து அவங்க கர்த்தருடைய பெரிதான ஊழியத்தை செய்ய கர்த்தர் கிருபை பாராட்டி கொண்டு இருக்கிறார். அவங்க அதனால் நம்ம மத்தியில் செய்திக்காக அவங்க பிஸி. என் ஃபோனே அட்டன் பண்ணல ஆரம்பத்தில். நீங்கள் யார் என்னன்னு விசாரித்தாங்க. நான் அவருக்காக ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, இந்த வருஷத்தில் எப்படியாச்சும் 40 நாள் முடிவில் நம்ம ஐயா வரணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ண அவரே கர்த்தர் ஜெபத்தை கேட்டு நம்ம ஐயாவை நம்ம மத்தியில் வரும்படி கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. அநேகருக்கு பாருங்க, அநேகருக்கு தெரியாது. நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, அவங்கெல்லாம் மிஸ் பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை மிஸ் பண்ணுறாங்க. அல்லேலூயா. இந்த இடமே பத்தாது. நான் சொல்லியிருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி 4 மடங்கு சத்திரம் வேணும். அல்லேலூயா. அந்த அளவுக்கு எவ்வளோ பேருக்கு நான் சொல்லியிருக்கிறேன். ஆமென். நாம் பெரிய பாக்கியவான்கள். கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்க நாம் அனைவரும் பாக்கியவான்கள். இந்த நாளில் கூட தேவ செய்திக்காக நம்ம மத்தியில் நம்ம பாஸ்டர் ஜெயக்குமார் ஐயா வந்து செய்திக்காக ஜெபம் பண்ணுவாங்க. நம் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். தேவன் தாமே செய்தியை கர்த்தர் ஆசீர்வதித்து வழி. எதனாலும் பலத்தை அடைய முடியாது. தேவனுடைய வார்த்தையில் தான் பலத்தோடு நாம் போக போகிறோம். இன்றைக்கு ஆண்டவர் செய்து விட்டார். வெறுமையாய் வந்த இந்த பாத்திரங்கள் நிரம்பி வழிந்து கர்த்தர் வழியத்தக்கதாக நம் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிறதான நல்ல தாப்பனே, இந்த அருமையான 40 நாள் ஆண்டவர் இந்த உபவாச கூட்டத்தில் ஆண்டவரை உம்முடைய பரலோக வார்த்தைக்காய் இன்றைக்கு ஆண்டவர் இந்த முடிவுக்காய் கர்த்தாவே நாங்கள் உம்முடைய நல் வார்த்தைக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். எங்களோடு கூட ஆண்டவரை கர்த்தாவே அந்த உயிர்ப்பிக்கிற வார்த்தை உம்முடைய சத்திய வார்த்தை ஆண்டவர் உம்முடைய தாசனோடு உம்முடைய தூதனோடு அப்பா உம்முடைய அக்னியோடு கூட உம்முடைய மகனோடு கூட நீர் இருந்து நீங்கள் பேசுவோம். நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah. இந்த நாளில் கூட நம்ம ஐயா செய்திக்காக அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஒரு 3 அல்லேலூயா சொல்லுவோம். நாற்பது நாள் உபவாசத்தில் எல்லாம் போயிடுச்சா? உபவாசம் 40 நாள் உபவாசம் இருந்தால் நல்ல வல்லமை கிடைச்சிருக்கணுமா, கிடைச்சிருக்க கூடாதா? அப்போ நல்ல வல்லமையாக சொல்லணும்ல. கொஞ்சம் மோசமாக தான் இருக்கு. கொஞ்சம் மோசம். பக்கத்தில் கொஞ்சம் பார்த்து கை பிடிச்சி சொல்லுங்க, நான் என்னவோ நினச்சேன், ஆனால் கொஞ்சம் மோசமாக தான் இருக்கிறேன்.
அல்லேலூயா. சொன்னீங்களா? பக்கத்தில் பார்த்து சொன்னீங்களா? நான் நேரத்துக்கு முடிச்சிடுவேன். இந்த நாளில் ஆண்டவர் என்ன பேசுகிறாரோ அதை கண்டிப்பாக நான் பேசிடுவேன். எத்தனை பேர் கேட்கறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்க? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 40வது இந்த நிறைவு நாள், உபவாசத்தினுடைய நிறைவு நாளில் நாம் எல்லாம் கடந்து வந்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அந்த நோட்டீஸில் போட்ட ஃபைனல் டே பிளெஸ்ஸிங் மீட்டிங்னே போட்டிருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில் கூட என்னை அன்போடு அழைச்சதான அருமையான பாஸ்டர் ஆரோன் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை, ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். நான் அதிகமாக பழகலைனாலும் அவங்க செய்கிற ஊழியங்களை சில ஒரு பானை சாப்பாடு வெந்துருச்சா இல்லையான்னு பார்க்குறதுக்கு எதை பிடிப்பீங்க? எத்தனை சாப்பாடு பிடிப்பேன்? ஒரே ஒன்று பிடிச்சி பார்ப்பேன், பதம் பார்க்குறதுக்கு இல்லையா? ஆகவே நிச்சயமாக அவர் நல்ல வல்லமையான ஊழியத்தை, கனமான ஊழியத்தை இந்த நாட்களில் அவர் இங்கே செய்து கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அது மாத்திரமல்ல, இங்கே அருமையான நண்பர் இங்கே பாருங்கள், ரோஸ்வின். ஆமாம், நம்முடைய திருச்சபைக்கு அவர்கள் 2 முறை அவர்கள் வந்திருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். நல்ல டெடிகேட்டடான தேவ மனுஷன். பிரைஸ் தி லார்ட். அவரை இங்கே பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். யாரெல்லாம் தெரிஞ்ச முகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். யாரெல்லாம் பாஸ்டர்மார் வந்திருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு இருப்பேன். யாரெல்லாம் புதுசாக வந்திருக்கிறாங்கன்னு பார்ப்பேன். யாரெல்லாம் பிசாசினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்கன்னு பார்ப்பேன். யாரெல்லாம் மந்திரத்தினால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு பார்ப்பேன். யாரெல்லாம் விசுவாசிங்கன்னு பார்ப்பேன். ஆமென். விசுவாசிங்களுக்கு நான் கடுமையான ஆள். விசுவாசிகளுக்கு என்ன மாதிரி மோசமான ஆள் நீங்கள் விசுவாசிங்களுக்கு ஒரு பாஸ்டரை நீங்கள் பார்த்துருக்க முடியாது. உடனே இப்போ என்ன நினைப்பீங்க? கொஞ்சம் மோசமாக தான் நினைப்பீங்க. பிரைஸ் எல்லாம். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நாளிலே கூட மேடையிலே வந்திருக்கிறதான அமர்ந்திருக்கிறதா அருமையான போதகர்மார்களுக்கு என்னுடைய நன்றிகளை, இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிற பாஸ்டர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை, ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நன்றிகளை, ஸ்தோத்திரங்களை தெரிவித்து இந்த நாளிலே கர்த்தர் நிச்சயமாக அவர் நம்மோடு பேசுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இந்த நாள் அவர் கிரியை செய்யக்கூடிய ஒரு நாள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மியூசிக் வாசிகர் தனியாக நின்ட்டாரு. அவருக்கு என்ன டவுட்னா, இவர் பாடுவாரா பாட மாட்டாரா, அதுவும் நல்லா பாடுவாரா பாட மாட்டாரா அப்படின்னு. எனக்கு என்ன டவுட்னா, இந்த மியூசிக் வாசிக்கிறவங்க வாசிப்பாங்களா வாசிக்க மாட்டாங்களா? நிலைமை கொஞ்சம் மோசமா இருக்குது பாஸ்டர், ரொம்ப மோசமா இருக்கு. நிலம் சரியில்லை, தண்ணீர் சரியில்லை. நிலமும் சரியில்லை, தண்ணீரும் சரியில்லை. கொஞ்சம் ரொம்ப மோசமா இருக்கு. நம்முடைய உள்ளான மனுஷனை பார்க்கும் பொழுது இது போன்ற நிர்பந்தமான சூழ்நிலையில அநேகர் காணப்படுகிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நிறைய பேர் நீங்க சொல்லி கேட்டிருப்பீங்க, நல்ல பையனை பார்த்து தான் பாஸ்டர் பொண்ணு கொடுத்தேன், நல்ல அழகா இருந்தா சூப்பரா இருக்கிறான்னு பார்த்து தான் பொண்ணு கொடுத்த, படுபாவி இந்த மாதிரி மோசம் பண்ணிட்டாங்க என்ன. அப்ப நீ எதை பார்த்து பொண்ணு கொடுத்த? எதை பார்த்து பொண்ணு கொடுத்த? அவன் ஜெபிக்கிறானா, அவன் வேலை வாசிக்கிறானா, ஒழுங்கா சர்ச்சுக்கு போறானா பார்த்து தான் பொண்ணு கொடுக்கல. அவன் ரொம்ப அழகா இருக்கிறான், சூப்பரா இருக்கிறான். மேல் தோட்டத்தை பார்த்து, ஐயா சொல்ல, மேல் தோட்டத்தை பார்த்து ஒன்னொன்னா கலர்னா வெளியே வர பாருங்க. இப்ப கல்லறை விட பாருங்க. மேல் தோட்டத்தை பார்த்து பொண்ணு கொடுத்தாச்சு. ஆமா, ரொம்ப அழகா இருக்கணும், ரொம்ப அருமை, வெள்ளைய சொல்லியமா இருக்கிறான் பாஸ்டர். கொடுத்தாங்க, அடுத்த மோசம் பண்ணிட்டான். ஆமே. தூரத்துல இருந்து பாக்குறதுக்கு எல்லாம் நல்லா தான்ப்பா இருக்கு, எல்லாம் இனிக்குது, எல்லாம் எப்படி இருக்கு, பலபலமா தான் இருக்கு. பட்டணத்துக்கு உள்ள வந்து பார்த்தா கொஞ்சம் மோசமான நிலைமை தான் இருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது, இந்த நிலத்தை
கொஞ்சம் பார்ப்போம். இந்த நிலத்தை மனிதனுடைய இருதயத்திற்கு நாம் ஒப்பிட்டு நாம் பேச போகிறோம். பிரைஸ் தி லார்ட். நமக்கு வெளியரங்கமாக பல நல்ல காரியங்கள் காணப்பட்டாலும் நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்று ஆண்டவருடைய சமூகத்தில் வைத்து நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம என்ன இருதயத்துக்குள்ள இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. பக்கத்துல இருக்க நம்ம திட்டுமா திட்டுலையான்னு கூட ஒருத்தருக்கும் தெரியாது. அவன் தோத்திரம் செச்சுன்னு இருப்பான், அவன் போட்டவன சிட்டுன்னு இருப்பான். மூஞ்சி வந்து பக்கத்துல உட்காந்து உயிர் அடிக்குது அப்படின்னு நம்ம திட்டிட்டு இருப்போம். யாருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. உள்ள என்ன நினைக்கிறான் நமக்கு தெரியாது. நம்ம இருதயம் எப்படி இருக்கு? இருதயம் எப்படி இருக்கு? 40 நாள் உபவாசம் இருக்குது பிரச்சனை இல்லை. 40 நாள்ல மாட்டினியான்னு தான் பிரச்சனை. 40 நாள்ல மாட்டினியா இல்ல மறுபடியும் அதே கேட்டு கேட்ட இருதயம் தான் இருக்குதான்னு தான் தெரியல. பக்கத்துல கேளுங்க, ஒரு வாட்டி கேட்டுடும், உங்க இருதயம் எப்படி இருக்கு, எப்படியா இருக்கு கேளு. நீங்களே கேளுங்க, எப்படி இருக்கு, நல்லா இருக்கா, எப்படி கேட்டுடுங்க. சரி பண்ணிருந்தோம், ஏன்னா சரி பண்ணணும். ஆமே கேட்டீங்களா? பக்கத்துல அந்த பக்கம் யாரும் கேட்கல. கேட்டா வானா ஏன் பிரச்சனை, எதுக்கு பிரச்சனை கேட்டு அதுக்கப்புறம் வெளியே நீ பாட்டு நீ ட்ரைன் போயிடு. அதுக்கு என்ன பிடிச்சிப்பான் அவன், யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்டேன்னு. இந்த பிரச்சனை நமக்கு வேண்டாம். பிரைஸ் பாருங்க, நம்முடைய இருதயத்தின் சுபாவம் எப்படி இருக்கிறது? ஏன் என்று சொன்னால் மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை அவர் பார்க்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய ஆண்டவர் அவர் சமூகத்தில் வந்திருக்கிறதான நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் நம்முடைய இருதயம் அவருடைய பார்வையிலே செம்மையானதாய் காணப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய வாஞ்சைகள் நிறைவேற்றப்பட வேண்டுமானால், நம்முடைய எண்ணங்கள் நிறைவேற வேண்டுமானால், நம்முடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டுமானால், நம்முடைய இருதயத்தின் அந்த நினைவுகள் எல்லாம் பூர்த்தி பட வேண்டுமானால் நம்முடைய இருதயத்தின் நிமித்தம் தேவன் சந்தோஷப்பட வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் இருதயத்தின் நிமித்தம் ஆண்டவர் சந்தோஷப்படுறாரு? எத்தனை பேர் இருதயத்தின் நிமித்தம் ஆண்டவர் சந்தோஷப்படுறாரு? சரி, நாம் பின்னாடி போவோம். அடுத்து மூன்றாவது இந்த தண்ணீரை குறித்து பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். இந்த தண்ணீர் பட்டணத்தினுடைய தண்ணீர் நல்ல தண்ணி இல்லை, இது கெட்ட தண்ணீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இந்த தண்ணீர் நம்முடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிற எண்ணங்களுக்கும் யோசனைகளுக்கும் வார்த்தைகளுக்கும் நம்ம ஒப்பிட்டு பேச போகிறோம். பிரைஸ் தி லார்ட். அப்ப இருதயம் சரியில்லாதபடினாலே இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிற அந்த வார்த்தைகள் கூட சரியில்லாமல் போகிறது. பிரைஸ் தி லார்ட். வேதத்திலே தண்ணீருக்கு ஒப்பாய் சொல்லப்பட்ட பல வசனங்கள் இருந்தாலும் ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். எடுத்துக்கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். மனுஷனுடைய இருதயத்திலுள்ள யோசனை ஆழமான தண்ணீர் போல இருக்கிறது. ஆழமான தண்ணீரை போல இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். புத்திமானோ அதை மொண்டெடுப்பான். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேராவது எந்த இருதயத்தையாவது நீங்க படிச்சு முடிச்சுக்கிறீங்களா? ஐயா படிச்சு முடிச்சிருக்கீங்களா? இவ்வளவு வயசு ஆச்சு உங்களுக்கு. இன்னொருத்தர் இருதயத்தை படிச்சிருக்கீங்களா? என்ன படிச்சீங்க? முடியாது, முடியவே முடியாது. நல்லா கவனிங்க. ஸ்டேட்டஸ்ல முழு கலர் ஆட்டு வைப்பான், அதுல ஒரு 2 கலர் ஆட்டு கூட வைப்பான். அடுத்த நாள் அதுல அம்பு விடுவான். சரி, அம்புதான் விட்டா அது நம்ம யோசனை பண்ணிப்போம். முதல் நாள் இருதயம் கரெக்டா இருந்துச்சு, 2ஆவது நாள்ல எவ்வளவு அம்பு விட்டு இருக்கிறானே. சரி, அம்புதான் விட்டானே பார்த்தா 3ஆவது நாள்ல அந்த அம்பெல்லாம் இருக்காதுங்க. அந்த அம்பு பிடிக்கிறான்னு நினைக்கிறேன். அப்படி வீட்டுல அப்படி வரிசையா புரோக்கன் ஹார்ட் போயிட்டு இருப்பான். என்ன ஆச்சு? பிரேக்கப். என்னாச்சுமா? பிரேக்கப். சில பேர் சொல்றாங்க, இவன் கூட இத்தனை வருஷம் குப்பை கொட்டி அவனை புரிஞ்சிக்க முடியல. யாரும் புரிஞ்சிக்க முடியாது. யார் என்ன யோசனை பண்ண யாருக்குமே தெரியாது. என்ன பேசுவான்னு கூட தெரியாது. சொல்லுவாங்க, என் வாயில நல்லா வந்துடணுமா? அப்ப உள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறான். எல்லாத்தையும் நல்லா வளர்த்து உண்டான எல்லா வேலையும் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறான். ஏமா
மாசத்துல இதெல்லாம் போனோம். இனியோட நீ பேசுற கெட்ட வார்த்தை இனியோட போனோம். உன் எண்ணம், யோசனை, சிந்தை, சித்தம், அறிந்து கொள்வது, புரிந்து கொள்வது, எண்ணங்கள், தியானங்கள், நினைவுகள், ஆசாபாசங்கள், எழுச்சிகள், வாஞ்ச, கண்ணு, காது, அப்புறமா மூக்கு, வாய், தோல் எல்லாமே பரிசுத்தமாகணும். எல்லாமே பரிசுத்தமாகணும். இன்னைக்கு நாட்டுக்கு நாடு சண்டை வர்றதுக்கு காரணமே ஒரே ஒண்ணுதான். என்னது 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 இந்த வாய் தாங்க. இந்த வாய் தாங்க பிரச்சனை எல்லாருக்கும். இந்த வாயை வச்சுக்கிட்டு தான் அவன் சும்மாவே இருக்க மாட்டேன்றான். சும்மாவே இருக்க மாட்டேன்றான். இன்னைக்கு நம்முடைய இருதயத்தின் ஆலோசனை எப்படி இருக்கு? மனுஷன் இருதயத்தின் யோசனை ஆழமான தண்ணீரை போல இருக்கு. நம்ம கிட்ட ஒரு ஆலோசனை ஒருத்தன் கேட்க வந்தா நம்ம என்ன ஆலோசனை கொடுக்குறோம்? அவனுக்கு எப்படிப்பட்ட ஆலோசனை கொடுக்குறோம்? அவனை அடிச்சு முடிக்கிறதுக்கு நம்ம விட மாட்டாமே. அவன் முடிச்சு அனுப்ப வேண்டியதுதான். சூப்பர் ஆலோசனைப்பா. அவனுக்கு பேர் தான் வீடு கொளுத்தியான். ஒருத்தர் சொன்னாரு அவன் வீடு கொளுத்திய நேத்தா ஒருத்தர் சொன்னார் வீடு கொளுத்தையா. சொன்ன யாரு வீட்டு யாரு கொளுத்துனா? கொளுத்தி போடுவான். யோசனை எப்படி இருக்கு? உங்ககிட்ட ஒரு ஆலோசனை ஒருத்தர் கேட்டா நீ என்ன ஆலோசனை கொடுக்குற? நல்ல ஆலோசனை கொடுத்து அனுப்புறியா? எதையா அவனே கொலை போட்டுருந்தாங்க. அவனே கொலை போட்டுட்டு நல்லா நம்ம உட்காந்து கிச்சன்ல பாடிக்கிட்டு இருக்கேன். இன்னும் நம் தேவன் பொங்கி வழியுது. இயேசுவை ரட்சித்தா நான் ஆடி பாடுவேன். ஏன் அவன் வீட்டுல பிரச்சனை நடந்துட்டு இருக்கான். நாம் எல்லாரும் ஆண்டவர் சமூகத்துல பக்தியோட ஆராதிக்க வந்திருக்கிறோம். நம்முடைய யோசனை எப்படி இருக்கு? இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். யோபு 15:14 வாசிக்கலாம். யோபு 15:14. அநியாயத்தை தண்ணீரை போல குடிக்கிற மனுஷன் அநியாயத்தை தண்ணீரை போல குடிக்கிற மனுஷன் எத்தனை அதிகமாய் அருவருக்கும் அசுத்தமாய் இருக்கிறான். அநியாயத்தை நம்ம எப்படி குடிச்சு வச்சுக்கிறான்? இப்ப எப்படி குடிச்சு வச்சுக்கிறான்? எப்படி குடிச்சு வச்சுக்கிறான்? தண்ணி குடிக்கிற மாதிரி குடிச்சு ஃபுல்லா ரொப்பி வச்சிருக்கிறான் அநியாயத்தை. இப்ப இவங்களுக்கு ஃபுல்லா என்னதான் இருக்கு மொத்தமா? இப்ப இவங்க ஒரு ஆலோசனை கேட்டா என்ன சொல்லுவாங்க? யோசனை பண்ணி பாருங்க.